கைஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க ஃபேமிலி விசா எப்படி எடுக்கிறது என்னன்னு அதை பத்தி சொல்லுங்க, எவ்வளவு செலவாகும் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதோட வீடியோ தான் இன்னைக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அபுதாபில ஃபேமிலி விசா எப்படி எடுக்கிறது, எவ்வளவு செலவாகும் அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோட கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி விசா இல்லாம நீங்க விசிட்டிங் விசாவில எப்படி கொண்டு வர்றது என்னங்கறத பத்தி சொல்ல போறேன். அதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி விசா ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா ஃபேமிலி விசா எடுக்கிறதுக்கு உங்களோட சேலரி சர்டிபிகேட், ஒரு மாசத்தோட சேலரி சர்டிபிகேட் வேணும். அதுவும் அரபிக்ல இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், கம்பல்சரி நீங்க டெனல்சி கான்ட்ராக்ட் கம்பல்சரி உங்க பேர்ல இருக்கணும். அது இருந்தாதான் நம்ம விசாவுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட், அதுவும் கம்பல்சரி வேணும். அதுக்கப்புறம் உங்க மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கும்ல, அதுல நீங்க அட்டஸ்டேஷன் பண்ணிருக்கணும், இந்தியாவிலையும் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க யுஏஇல பண்ணிருக்கணும். இது நீங்க ஒரிஜினல் மேரேஜ் சர்டிபிகேட்ல பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த மேரேஜ் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா அரபிக்ல மாத்திருக்கணும். இது கம்பல்சரி. அதுக்கப்புறம் தேவைப்படுற டாக்குமெண்ட்னு பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃபோட பாஸ்போர்ட் காப்பியும் 2 போட்டோ. அதே மாதிரி இப்ப நீங்க குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க கொண்டு வரீங்க, இப்ப நான் ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் நான் சொல்றேன். இப்ப 2 குழந்தை இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இப்ப ஒரு குழந்தையா இருக்கிற பட்சத்துல அவங்களோட பாஸ்போர்ட் காப்பியும் வேணும், பிளஸ் அவங்களோட போட்டோஸ் 2 வேணும். இது இல்லாம உங்களோட எமிரேட்ஸ் ஐடி வேணும். இவ்வளவுதான் நீங்க கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட். ஓகேவா? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் விஷயம் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல பிரைஸ் எவ்வளவு என்னங்கறத பத்தி நான் கிளியரா சொல்றேன். வாங்க. இந்த அட்டஸ்டேஷன் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே டைரக்டா போய் பண்ணலாம். பண்ணீங்கன்னா 150 திராம்ஸ்ல முடிஞ்சிடும். நீங்க இதே டைப்பிங் சென்டர்ல கொடுத்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா 240 திராம்ஸ் கேட்பாங்க. நேரா போய் பண்ணாலும் டைப்பிங் சென்டர்ல கொடுத்து பண்ணாலும் 10 நாள் கம்பல்சரி எடுத்துக்கும். அடுத்தது ஃபைல் ஓபனிங் பாத்தீங்கன்னா 420 திராம்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ட்ரி பர்மிட்னு சொல்லிட்டு நமக்கு கொடுப்பாங்க. அது இருந்தா தான் நீங்க உள்ளேயே வர முடியும். அந்த கண்ட்ரிக்குள்ளேயே உங்க ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் கூட்டு வர முடியும். அந்த என்ட்ரி பர்மிட்டுக்கு இப்ப ஒய்ஃபுக்கு 420, அதே மாதிரி குழந்தைக்கும் 420. நான் சொல்றது ஒரு குழந்தைக்கு. இதே 2 குழந்தை இருக்குன்னா நீங்க இன்னொரு 420 சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் பாத்தீங்கன்னா 250 திராம்ஸ். இது உங்க ஒய்ஃபுக்கு. குழந்தைங்க பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு மெடிக்கல் கிடையாது. 18 வயசு பூர்த்தி ஆன பிறகுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெடிக்கல் இங்க எடுக்க வேண்டியது வரும். அதனால சின்ன குழந்தைங்களுக்கு மெடிக்கல் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஐடி கம்பல்சரி. அது பாத்தீங்கன்னா 350 திராம்ஸ் வரும். ஒரு குழந்தைக்கு நீங்க அதே மாதிரி 350 திராம்ஸ் வரும். 2 குழந்தையா இருந்தா நீங்க 350 அப்படியே ஆட் பண்ணிக்கீங்க. விசா ஸ்டாம்பிங் பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃபுக்கு 500 திராம்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையா இருந்தா 500 திராம்ஸ், 2 குழந்தையா இருந்தா இன்னொரு 500 திராம்ஸ் சேர்த்துக்குங்க. அது மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கீங்க. இதெல்லாம் கம்மி தான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் தான் நிறைய காசாகும். அது நீங்க கம்பல்சரியா எடுத்தே ஆகணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு தமாம் இன்சூரன்ஸ் இருக்குன்னா என் ஒய்ஃபுக்கும் என் குழந்தைங்களுக்கும் தமாம் இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும். அது நம்ம கம்பெனிலேயே மேக்ஸிமம் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா காசு நம்ம தான் பே பண்ணணும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 5000 திராம்ஸ் வரும். அதுக்கு கம்மியா வராது. உங்களுக்கு என்ன மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கோ அதை அனுசரிச்சு தான் மெடிக்கல் இன்சூரன்ஸும் அவங்களுக்கும் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க கம்பல்சரியா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஃபேமிலி விசா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு மினிமம் சேலரி 5000 திராம்ஸ் இருக்கணும். இதுல நிறைய கம்பெனி நான் இதை ஒத்துக்கிறேன். இப்ப சில கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா நான் இன்சூரன்ஸ் நாங்க போட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க கம்பெனியை பொறுத்து இருக்குது. இந்த ஃபேமிலி விசாவில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் சொன்ன பாருங்க, அந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃபுக்கும் ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இன்னொரு குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா, அது மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்க பிளானை பொறுத்து இருக்கு. அதாவது உங்களுக்கு என்ன பிளான் நீங்க இன்சூரன்ஸ்ல அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஏன்னா பிளான் பாத்தீங்கன்னா அது மாறும். சில இன்சூரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆயிடும், எல்லா டேப்லெட்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவர் ஆயிடும். அது மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் இன்னும் காஸ்ட்லியாவே போகும். அது டிபெண்டிங் நீங்க பிளானை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? சில கம்பெனி ஒத்துக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் நான் இது மாதிரி இன்சூரன்ஸ் நாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் நாங்க போட்டுறோம். சில கம்பெனி பாத்தீங்கன்னா அக்கமடேஷன் தரும். அதனால அது உங்க கம்பெனியை பொறுத்து இருக்குது. சில கம்பெனி பாத்தீங்கன்னா விசாவும் ஃபுல்லா தர்ற கம்பெனி எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அது மாதிரி டிபெண்டிங் கம்பெனியை பொறுத்தது. இதுதான் பாத்தீங்கன்னா இங்க உள்ள ப்ரொசீஜர். ஓகேங்களா? இது இல்லாம இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்க ஒய்ஃபோட பர்த் சர்டிபிகேட்டும் வேணும், பிளஸ் உங்க குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டும் வேணும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் தான் சொல்லிருங்க. அதுதான் நான் திரும்ப சொல்றேன். நீங்க இன்னொரு குழந்தை இருக்குன்னா அடிஷனலா நீங்க அதெல்லாம் ஆட் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு
சின்ன சின்ன வித்தியாசம் வரும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இப்போ நீங்கள் அக்கமடேஷனே பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் உங்கள் விருப்பம் தானே. நீங்கள் 2000 எடுக்கலாம், 4000 எடுக்கலாம், 50,000 எடுக்கலாம். அது மாதிரி தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வசதி தகுந்த மாதிரி தான். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோலாம் கொடுத்து என் ஃபேமிலியே கொண்டுட்டு வர முடியாது, ஏன்னா ஃபேமிலி எப்பயாவது தான் வருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேசாமல் விசிட்டிங் விசாவுக்கு போயிடுங்க. அப்படியும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக தேவைப்படுறது டெனல்சி கான்ட்ராக்ட் கண்டிப்பாக காட்டி ஆகணும். அது இல்லாமல் டிக்கெட்டு, விசா அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் இதில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்குமோ நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபேமிலி விசாங்கிறது அவங்க வந்து இல்லை ஃபேமிலி இங்கே தங்க போகிறாங்க அப்படின்னா அது ஓகே. இல்லை நம்ம வந்து சும்மா அந்த ஒரு லீவுக்கு மட்டும் கொண்டு போகிறோன்னா நீங்கள் பெட்டர் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் விசிட்டிங் விசாவிலே தாராளமாக கொண்டு வரலாம். ஏன்னா அந்த டைமில் கொண்டு வந்துட்டு திரும்பி கொண்டு போயிடலாம். சம்டைம் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட்டில் கூட கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் தருவாங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். இல்லை நான் பர்மனெண்ட்டாக நாங்கள் இங்கே தங்க வச்சுக்க போகிறோம்னா நீங்கள் வேறு வழியே இல்லை, நீங்கள் ஃபேமிலி விசா தான் போய் ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விசா எப்படி எடுக்கிறது, என்ன ப்ரொசீஜர் எல்லாம் இதுதான். ப்ளஸ்ஸு உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், தெரியாததையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், see you in next video. Bye bye.